புரிந்து கொண்ட அடிப்படையில் கேட்கறீங்க, நியாய அடிப்படையில் உங்களுக்கு என்ன இது கேள்வி எதுக்கு நான் கேட்கிறேன்? கோபத்தில் நீங்க கேட்கல, உங்களுக்கு சில தப்புன்னு பட்டு தான் கேட்கறீங்க. நீங்க நல்லா கேட்கலாம். இன்னும் தனிப்பட்ட நட்பு முறையில் கூட நீங்க என்ன செய்யலாம், எங்கள்கிட்ட எங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லக்கூடியவங்களா இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வாதத்துக்கு மறுப்பு வாதம் மீண்டும் அப்படி நீண்டு கொண்டே போவதனால் இது இறுதி முறையாக முடிச்சு கொண்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில், அதுக்கப்புறம் சாயந்தரம் வேற தலைப்புக்கு போறதுனால இப்ப ஐயா சொன்னதுலேருந்து ரெண்டு விஷயத்த மட்டும், அதாவது இதுல மறுப்பு இது நம்ம முடிவுரையா இருக்கிறதுனால அந்த சரியத் சட்டங்கிறத முன்னாடி சொன்னோம்னா, இந்த சரியத் சட்டங்கிறது 1400 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுவாசி மனிதர்ல இப்போ இருக்கிற கரண்ட் இல்ல, மின்சாரம் இல்ல, இப்போ இருக்கிற கிரைமுக்கு அந்த குற்றம் இல்ல. அதாவது சைபர் கிரைமோ இல்ல ஏகே பாடிச்சான்ல ஒருத்தனை சுட்டா முன்னாடி அதாவது கைக்கு கை பல்லுக்கு பல்லுன்னு சொன்னாக்கா அப்ப உள்ளது வேற. இப்ப தெரியாம ஒருத்தன் சுட்டுட்டான், துப்பாக்கி வச்சு லோட் பண்ணிட்டு இருக்கோம் சுட்டுட்டாங்கிறான். இப்ப அதுக்கு என்ன நீங்க சொல்ல முடியும்? சட்டத்துல சரியத் சட்டத்துல நீங்க உண்மையிலேயே சரியத் சட்டத்தை ஏற்று பண்ணா 1400 வருஷத்துக்கு மூடி போயிடணும். நீங்க மாரி வாகனத்தை யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு முன்னாடி இருக்கிறத போயிட்டு அந்த சட்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருங்க. இப்ப வந்திருக்கும் போது சரியத் சட்டத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஏத்துக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப இருக்கிற அறிவியல் தந்தாப்புல மாற்றம் வேணும். தொடர்ந்து சொல்றதுதான், நீங்க அறிவியலை இழுத்துக்கிறீங்க. நீங்க நம்ம அறிவியல் தெரியல, உள்ள போகல, உள்ளேயே போகலன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன படிக்கலன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான். அதனால நமக்கு ஒண்ணும் இல்ல. படிச்சுட்டு எனக்கு அதுல அறிவியல் இருக்கிறதா தெரியல. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மக்கள், அதாவது அந்த அறிவில்லாத மக்களுக்கு சொல்லப்பட்ட கடவுளுங்கிற பேர்ல சொல்லப்பட்ட அறிவுரையா தான் எனக்கு படுது. கடவுளோட அற்புதங்களா எனக்கு அதுல தெரியலங்க. அப்புறம் இன்னொன்னு இந்த அர்த்தமுள்ள அந்தரங்கம் படிச்சுட்டு அதுல இந்த ஜீனோம் தான் முடிவு பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால அது அர்த்தமுள்ள அந்தரங்கத்துல முழு கருத்து என்னன்னா, மனிதன் எப்படி ஒரு செல் உயிரிலிருந்து தோன்றி பரிமணிச்சு குரங்கன் மூலியமாக மனிதன் வந்தாங்கிறத படிச்சுட்டு நீங்க அதுல ஜீனோமை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. ஜீனோம் தான் முடிவு வைக்குது. அதனால நீங்க இந்த பெண்ணோட உரிமைகள்ல பெண்ணு, அதாவது ஆணை ஒரு பெண்ணை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நீங்க நான் என்ன சொல்ல வந்தங்கிறத நீங்க இப்ப எல்லா உரிமையும் கொடுத்துட்டதா சொல்லி நான் பெண்ணுக்கு 4 கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லல. நீங்க ஏன் 4 கல்யாணம் பண்ணிக்கிறீங்கதான் கேட்டேன். உங்களுக்கு அப்பனா நீங்க பணக்கார 4 கல்யாணம் நீங்க ஈஸியா சொல்றீங்க. ஏன் இப்ப இருக்கிற ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற சென்னையில சம்பாதிக்கிறவன் 4 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாதா? ஒரு பொண்டாட்டி போதுமா அவனுக்கு? உரிமைங்கிறது ஒன்னா இருக்கணுங்கிற, ஆணுக்கு பெண் நிகரா இருக்கணுங்கிற, அதுலதான் நீங்க அடிமைத்தனமா இருக்கிறத நான் சொல்றேன். அவங்க ஒரு நீங்க சுதந்திரம் கொடுக்கலங்கிறது நீங்க மனசாட்சிக்கு தெரியலாம். சரி, அது நம்ம திரும்பி மறு விவாதத்துக்கு போக வேண்டாம். இப்போ மிக இந்த விவாதத்தினோட முடிவுகள் இருக்கிறதுனால முரண்பாட்டுக்கு நடுவுல இதுல நீங்க அவங்க நம்மளுடைய ஒவ்வொரு விவாதத்துக்கும் அவங்க எனக்கு சரியான முறையில் அறிவியல் பூர்வமாக விளக்கம் ஏத்திட்டு அதை நாங்க ஏத்துக்கிட்டக்கூடிய இடத்துல இருக்கிறதா எனக்கு தெரியல. நம்மளுடைய நிலைப்பாட்டுல நம்ம அப்படியே இருக்கோம், அவங்களோட நிலைப்பாட்டுல இருக்கோம். நாம இப்போ இதுல இருந்து வெளில போறப்ப எப்படி நம்ம ஒரே சகோதரத்துவமா நாளைக்கு நம்மளை பார்த்து ஒரு அறிமுகம், இப்ப நீங்க வெற்றிங்கிறது ஒரு அறிமுகம் இருக்குன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச பயனா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் இதே சகோதரத்தோட மீண்டும் வாய்ப்பு கிடைத்தா மீண்டும் நம்ம சந்திப்போம். இதுல நல்ல கருத்துக்கள் நிறைய இருக்குங்கிறதுலையும், அதாவது அந்த மது அருந்ததுல முஸ்லீம்கள் மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்கிறப்ப நம்ம இப்ப இருக்கிற சமுதாயம், தமிழ்நாட்டு சமுதாயம் டாஸ்மார்க்ல எனக்கு தெரிஞ்சு கடைய 10 மணிக்கு போட்டதுக்கு அப்புறம் கூட போய் அதை நம்ம மோதிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், அதாவது ஒரு நிறைய சம்பாரிச்சுட்டு அதை செஞ்சிருந்தா பரவாயில்ல, காலைல 100 ரூபாய் சம்பாரிச்சு சாயந்தரம் டாஸ்மார்க்ல போய் நிக்கிறப்போ மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே சீரழிஞ்சு போய் நாளைக்கு நடுத்தருவுக்கு, அதாவது தொடர்ந்து குடிச்சா கிட்னி லிவர் ஃபெயிலியர் அவன் செத்து போனா பரவாயில்லையா, அதுக்காக செலவு பண்ணி ஒரு 4 லட்சம் செலவு பண்ணி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடுத்தருக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அது இஸ்லாத்துல இல்ல, பெரும்பான்மையான இடத்துல இல்லங்கிறப்போ அந்த இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இருக்கு. அதுல நான் நிச்சயமா முரண்பட்டு வந்துடல, நல்ல விஷயங்களும் இருக்கு. அதுல மது மற்ற விஷயத்தையும் தடை செய்யப்படும் போது அது அதாவது படிச்சுட்டு அதை ஏத்துக்கிட்டு அது முடிய நடக்கும் போது நிச்சயமா மற்ற சமுதாயத்தினோட கம்மியா தான் இருக்கும். இது மற்றபடி வெறும் சட்டத்தை மட்டுமே ஏத்திட்டு அதுவே அல்லாஹ்வோட வாக்கு ஏத்துக்கிட்டு நடங்க. இப்ப நம்ம விவாகரத்தை சொன்ன மாதிரி ஈஸியா அந்த சட்டத்தை மட்டும் தலாக்குன்னு முத்தலாக்கா சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாக்கா அதுக்கப்புறம் அதை பராமரிப்பு செய்ய மாட்டாங்களே. ஈஸியா மத்தவங்களோட நீங்க விவாகரத்து பண்ணிடலாம், ஆனா அதுக்கப்புறம் பராமரிப்பு மட்டும் இல்ல அப்படிங்கிற இருக்குங்க. நான் பார்த்ததுனாலதான் சொல்றேன். இப்ப முந்த நாள் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இதை இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டான், 30 பவுனுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு நிக்கிறான் அவன், நீங்க திரும்பி இது பண்ண சொல்றான், பொண்ணை நான் விட்டுட்டேன், பவுனை நான் குறைச்சு கொடுக்கறேன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிக்கிறாங்க. இப்ப இதை நீங்க எப்படி அல்லாஹ் தடுக்கிறாருங்கிறதையும் விளக்கம் சொல்லணும். ஐயா, என்னுடைய மூத்த தலைவர் பேசுறேன்.
பேசிட்டோம் அப்படி வைக்காதீங்க. ஹலோ, உங்களுக்கு அப்செட் ஆகும், உட்காருங்க எல்லாரும். ஹலோ, இன்னும் நாங்கள் பேச வேண்டிய அவகாசம் இன்னும் முடியவில்லை. அதாவது அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள், இங்கு 1/4 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ள நாங்க சொல்லி முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கேள்வி பதில். ஐயா அவர்கள் பேசுவார்கள். அமைதியா ஆரம்பிச்சுடா. ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிக்கணும். எங்களுக்கு இந்த திருக்குர்ஆன் அன்பளிப்பா கொடுத்ததுக்கு ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா இதை முழுக்க படிக்கணும், படிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வாதம் பண்ணணும், அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாதம் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு பொது அரங்கா இருக்கணும், எல்லா மக்களும் கலந்து இருக்கணும். நீங்க எங்க ஊர்ல செஞ்சீங்கன்னா முழு பாதுகாப்பு எங்களுது, உங்க ஊருக்கு கூப்பிட்டீங்கன்னா வர முழு பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதிரி வேற ஆளு, நம்ம கிடையாது. நாம எல்லோருமே சகோதரர்கள். ஏதோ மதத்தாலையும் இதாகும். இப்ப நீங்க மதத்துல இணைஞ்சிட்டீங்க, நாங்க இன்னமும் கருப்பு சட்டை போட்டாலும் ஜாதியில தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த மதத்துல இருந்தாதான் அந்த மதத்தை குறை சொல்ல முடியும். நேற்றைக்கே என்னுடைய கருத்தை சொன்னேன். என்னை சகோதரனாகவும் தோழனாகவும் மதிக்கிற இஸ்லாத்தை பற்றியோ கிறிஸ்துவ மதத்தை பற்றியோ குறை சொல்லுவது எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு மலத்தை மிதித்தா கூட அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செய்யும் சங்கராச்சாரி எங்களை தொட்டு விட்டால் உடம்பு முழுக்க குளிக்கிறான், அவன்தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கறத என்னுடைய முழு நோக்கம். ஆனால் கடவுள் மறுப்பு என்பது அது எங்க ரத்தத்துல ஏறி போன ஒன்று. நீங்களும் வளமா வாழணுங்கிறதுக்காக தான் இல்லாத இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர வேற ஒண்ணு இல்ல. ஐயா சொன்னாங்க, நீங்க சாதாரண முஸ்லீமை பார்த்துட்டு இஸ்லாத்தை வெறுக்கிறீங்க, குர்ஆனை வெறுக்கிறீங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. உண்மைதான், அதுல ஒண்ணு சந்தேகத்துக்கு மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் கொள்கைப்படி அந்த மக்களும் இறைவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தானே, அவர்கள் மட்டும் எப்படி உங்ககிட்ட இருந்து முரண்பட்டு போறாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இறைவனால் உண்டாக்கப்பட்ட மக்கள்ல எப்படி பிரிவு வந்தது? அப்புறம் அவர் தான் 2 வழியை சொல்றாரு, இது நல்ல வழி, இது கெட்ட வழி. ஏதோ உனக்கு அறிவையும் கொடுத்துட்டேன், 2 வழியும் கொடுத்துட்டேன், எது உனக்கு சரின்னு படுதோ அதுல போங்கிறார். இப்போ ஐயாவோ நீங்களோ உங்களுக்கு ஒரு அன்புக்குரியவங்க இங்க இருந்து மதுரை போகணும், எப்படி போகணும்னு கேட்கறாங்க. நீங்க சரியா என்ன சொல்லுவீங்க? இங்க இருந்து நேரா திருச்சி போங்க, திருச்சியில இருந்து மதுரை போவோம்னு சொல்லிங்க. நீ இப்படி திருச்சி போய் இப்படி போலாம், இல்லைன்னா இங்க இருந்து கல்கத்தா போய் கல்கத்தாவில இருந்து திரும்ப அப்படியே ஆந்திரா சுத்தி அங்க போவோம்னு சொன்னால் அந்த அன்பானவர்களுக்கு நம்ம நேர் வழியை காமிக்கிறோம்னு அர்த்தமா? ஏன் நல்ல வழி இருக்குமோ நல்ல வழியை விட்டு சொன்னா இங்க இருந்து நேரா திருச்சி போங்க, திருச்சியில இருந்து மதுரை போங்கன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்படியே போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஆனா இந்த பக்கம் ஒரு பாதை இருக்கு, அதுல கல்லு முள்ளு கரடெல்லாம் நிறைய இருக்கும். அந்த பக்கம் போகணும், கொள்ளக்காரன் கொலகாரனா இருப்பான்னு ஏன் பல வழியை காமிக்க வேண்டும்? என்னுடைய திரும்ப திரும்ப அந்த கேள்வி. இது இறைவனால் அருளப்பட்டது என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கணும், ஒரே ஒரு வழி, நல்வழி மட்டும். ஏன் 2 வழியை கொடுத்து நமக்கு அறிவை கொடுத்து நீ இதை எடுத்துக்க அதை எடுத்துக்கன்னு சொல்லி முக்காலை முழுவீசம் இன்னைக்கு அதை நெகட்டிவ் தானே எடுத்துக்கிறோம், எது செய்யக்கூடாதோ அதானே செய்யறோம். அப்ப நான் அந்த மாதிரி மக்களை தானே பாக்குறேன். புரியுதுங்களா? இதுதான் எங்களுடைய வாதத்துக்கு காரணமே தவிர ஐயா சொன்னாங்க, இப்ப மரண தண்டனையை பத்தி சொன்னாங்க. அவன் அரசு கொள்ளல அப்படின்னு சொன்னா நான் ரோட்ல விட்டு வெட்டிடுவேன், கலாட்டா நடக்கும். என்னுடைய வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அவரை கொலை செய்தாலும் அரசு அவரை கொலை செய்தாலும் இது அவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை கிடையாது. நீங்க அரசு கொள்ளனா நீங்க கொண்டுருவீங்க, கலவரம் வருவீங்க. எங்களுடைய நோக்கம் அவன் கஷ்டப்படணும், அவன் உயிருடன் இருந்துதான் அதை அனுபவிக்கணும். அவனை கொல்றதுனால அவன் அனுபவிச்சது ஆகாது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். திரும்ப ஒண்ணு சொன்னாங்க, ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாதான் அடுத்தவன் பயப்படுவான், அது நடக்காதுன்னாங்க. கோட்சேங்கிற பாப்பான் என்ன பண்ணான்? காந்தியை கொல்றதுக்கு இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டான், சுண்ணத்து பண்ணிக்கிட்டான், போய் காந்தியை கொண்டான். என்ன காரணம்? காந்தியை கொண்டவனே நம்மளையும் கொண்டுடுவாங்க, இந்த பழி ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் சேரணுங்கிறத சதி பண்ண ஒரு பாப்பான், கோட்சேங்கிற பாப்பான். காந்தியை கொண்டவனே அவனை தூக்குல போட்டாங்க. அதனால அடுத்த ஆளை யாரையும் கொள்ளலையா? இந்திரா காந்தியும் சுட்டு தானங்க கொண்டான். காந்தியை கொண்டவன தூக்குல போட்டவன யாரும் துப்பாக்கி எடுத்துக்க கூடாது, ஆஹா நம்மளை தூக்குல பண்ண. இந்திரா காந்தியை சுட்டான்.
அவனையும் தூக்குல போட்டாங்க. சரி, அதோட விட்டா ராஜீவ் காந்தி கதி என்ன? இப்ப அவனை கண்டுபிடிக்க முடியல. அதனால நீங்க மரண தண்டனை கொடுக்கறதுனால கொலை குறையவே குறையாது. அவன் அனுபவிக்கிறான் பாருங்க, அதை நம்ம பார்க்கணும். பார்க்கும் போதுதான் ஆஹா, இது மரண தண்டனை கொடியதுராது அப்படிங்கறத உண்மையான தண்டனை. இதுதான் எங்களுடைய கருத்தை தவிர. ஐயா ஒரு குரல் ஒண்ணு சொன்னாங்க, ரொம்ப உயர்வான குரல், தெய்வம் தொழான தொழுதொழுவா பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு. திருக்குறளை நாங்க ஏத்துக்காத குரலே இதுதான். ஐயா திருக்குறளை பத்தி ஒருக்க தர்க்கமா பேசிவிட்டாரு. அது என்னையாவது காட்டு மிராண்டி காலத்து வேதம் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கார். மறைமலை அடிகள், திருவிக்கா, ரா சேது பிள்ளை, இது மாதிரி தமிழர்களும் போறாங்க. என்னையா நீங்களே திருக்குறளை எப்படி